அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கண்ணியத்துக்குரிய நல்லவர்களே, சஹாபாக்கள் எல்லாம் எங்கே நன்மை இருக்கின்றதோ அங்கே எல்லாம் ஓடி செல்வார்கள். எனக்கு இந்த நன்மை கிடைக்காதா, எனக்கு இந்த நன்மை கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டே இருப்பார்கள் சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் முஸ்லிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 1832 ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நபி தோள்களின் ஏழைகளான சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம், அல்லாஹ்வின் தூதரை, வசதி படைத்தோர் நன்மைகளை தட்டி கொண்டு போய்விடுகின்றனர். நாங்கள் தொழுவதைப் போன்று அவர்களும் தொழுகின்றனர். நாங்கள் நோன்பு நோட்பதைப் போன்று அவர்களும் நோன்பு நோக்கின்றனர். ஆனால் அவர்கள் தங்களது அதிகப்படியான செல்வங்களை தான தர்மம் செய்கின்றனர். அவ்வாறு தான தர்மம் செய்ய எங்கள் வசதி இல்லையே என கூறினர். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்களும் தர்மம் செய்வதற்கான முகாந்தரத்தை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லையா? இறைவனை துதிக்கும் ஒவ்வொரு துதி சொல்லும் சுபஹான் அல்லாஹ் தர்மமாகும். இறைவனை பெருமைப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லும் அல்லாஹ் அக்பர் தர்மமாகும். ஒவ்வொரு புகழ் மாலையும் அல்ஹம்துலில்லாஹ் தர்மமாகும். ஒவ்வொரு ஓரிரை உறுதிமொழியும் லா இலாஹ இல்லல்லாஹ் தர்மமாகும். நல்லதை ஏவுதலும் தீமையை தடுத்தலும் தர்மமே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே தர்மம் செய்ய நம்மால் இயல முடியவில்லை என்றால் நாம் இந்த திக்ரை அதிகம் ஓதி தர்மம் செய்வதற்கான அதிக நன்மை பெறுவோம் இன்ஷா அல்லாஹ்.